பார்வைக்கு மொரமொரப்பான பட்டு, அனைத்து காலங்களிலும் உடுத்துவதற்கு ஏற்றாற்போல் தரம். இவைதான் சின்னாளப்பட்டி சுங்குடி புடவையின் தன்மைகள். கிராமத்து பெண்கள் பின்கொசவம் வைத்து கட்டும் போது நேர்த்தியான அழகை கொடுக்கும் சுங்குடி புடவைகள் பிற்காலத்தில் நகர பெண்களையும் மெல்ல மெல்ல ஆட்கொண்டது. தற்போது ஃபேஷன் டிசைனர்களை கொண்டு உருவாக்கப்படும் நவீன டிசைன்கள் கல்லூரி மாணவிகளையும் சுங்குடி சுற்றி கொள்ள வைத்துள்ளது. அம்மா கூட சாரீ எடுக்கிறதுக்கு சின்னாளப்பட்டிக்கு வந்தோம். நிறைய சாரீஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் சாரீஸில் இருக்க டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. எல்லா சாரீஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஒரு டாட்டி பார்த்த மாடல் வந்துட்டு இன்னொரு சாரியில் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப வெரைட்டிஸாக இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ வெயில் ஓவராக இருக்கிறனால சுங்குடி சாரி இந்த மாதிரி கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். சூரத் புடவைங்கிற போது அது ரொம்ப இதாக இருக்கும், இந்த வெயிலில் வந்து உடுத்த முடியாது. காட்டன் இந்த மாதிரி சுங்குடி சாரினா இப்போ வெயிலுக்கு நல்லா இருக்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காட்டன்ஸ் தான் எடுக்க போகிறேன். முடிச்சு சாயம், புள்ளி புள்ளி என 2 டிசைன்களில் மட்டும் இருந்த சுங்குடி புடவைகள் தற்போது பல்வேறு வண்ணம் மற்றும் டிசைன்களில் வர தொடங்கியுள்ளன. இந்த தீபாவளிக்கு 50 டிசைன்களில் சுங்குடி புடவைகள் தயாரிக்கப்பட்டு கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளன. கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான கலர் மேட்சிங் போடுறோம். இதில் 40லேருந்து 50 கலர் மேட்சிங் போடுறோம். ஃபேன்சி மேட்சிங், டார்க் கலர் மேட்சிங், பட்டு சேலை மேட்சிங் எல்லாமே போட்டுட்ருக்கோம். இப்போ போடுற மெயினாக இளம் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, இள வயது ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி போட்டுட்ருக்கோம். சுங்குடி புடவை ஓரளவு மீடியம் ஏஜ்காரங்க தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வயசு பிள்ளைங்களும் கட்டுற மாதிரி டிசைன் அமைச்சு போட்டுட்ருக்கோம். பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து பட்டுப்புடவை வாங்கினாலும் திண்டுக்கல்லை சுற்றி உள்ள பெரும்பாலான பட்டிகளில் தொன்று தொட்டு இன்று வரை முகூர்த்தத்தில் தாலி கட்டும் போது மணப்பெண்கள் உடுத்துவது என்னவோ மங்களகரமான மஞ்சள் சுங்குடி புடவைகள் தான். தாலி கட்டும் போது கட்டி தான் திரும்ப கல்யாணமே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பட்டு சேலையை கட்டுறாங்க. அதனால் இப்போ சுங்குடியில் அந்த மஞ்சள் சுங்குடி சேலையில் மஞ்சள் லைட் எல்லோ கலர் கலந்த சேலையை தான் கட்டியே தாலி கட்டுறாங்க. அதனால அதையே இப்போ விரும்பி எடுத்துட்டு போகிறாங்க. கையில் தம்படி இருந்தால்தான் சுங்குடி வாங்க முடியும் என்ற வழக்கு சொல் சின்னாளப்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் பிரபலம். ஆனால் இப்பொழுதோ கார்டன், ஷிஃபான், ஜார்ஜெட் உள்ளிட்ட சூரத் புடவைகள் மீது பெண்களுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு சுங்குடி விற்பனையில் சுணக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இப்போ நாங்கள் சிந்தட்டிக் சேலைக்கு கடும் போட் சாரீஸ் டிசைன்ஸோ கலர்ஸோ எல்லாம் வெரைட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு சேலைக்கு ஒரு டிசைனுக்கு ஒரு கலருக்கு நாங்கள் 20 சேலை தான் அடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 5 கலர் அந்த மாதிரி செட்டிங் வரும்னு வச்சுக்கோங்களேன். சூரத்தில் அவங்க உலகளவில் அவங்க மார்க்கெட்டிங் இருக்குது. ஆனால் அவங்களோட போட்டி போடுறதுக்கு எங்களால் முடியல, சுணக்கமாக தான் இருக்குது. வட மாநிலங்களிலும் வரவேற்பை பெற்றுள்ள சுங்குடி சேலைகள் பொருளாதார நெருக்கடி, ஆந்திர மாநில பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் தற்போது தமிழகத்தை தாண்டுவதே பெரும்பாடாய் உள்ளது என்கின்றனர் வியாபாரிகள். இந்த ஆண்டு ஜவுளி உற்பத்தியில் ரொம்ப பாதிப்பு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலத்தில் இந்த ஒன்று இங்கே மழை இல்லாத காரணம் ஒன்று, வட மாநிலத்தில் போராட்டங்கள், ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி நடந்தனால இங்கே உற்பத்தியான சரக்கு ஆர்டர்கள் சரியாக வராதனால உற்பத்தியான சரக்கு வெளியே போகலை. அதான் காரணம். சந்தையில் நூல் வாங்கி சாயமிட்டு சேலையாக்கி விற்பனை செய்யும் வரை அதிக ரிஸ்க் எடுப்பதாக கூறும் உற்பத்தியாளர்கள் அரசு தலையிட்டால்தான் சுங்குடி சேலை தொழில் பளிச்சிட்டு சின்னாளப்பட்டியும் குட்டி சூரத்தாக உருவெடுக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நாங்கள் தயாரி பண்ணுறதுல எல்லாருடைய ரிஸ்க்குகளும் எங்களுடையது தான். அதனால் அரசாங்கம் கொஞ்சம் எங்களுக்கும் சலுகை காட்டி எங்கள் இந்த தொழில் வளர்ச்சிக்கு நாங்களும் இப்போ சூரத் சேலை பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. எங்கள் சேலையும் அது மாதிரி கொஞ்சம் சலுகைகள் கொடுத்து நாங்களும் எங்களுடைய வளர்ச்சியும் நாங்களும் உற்பத்தியை அதிகமாக பெருக்கி அவங்களுக்கு ஈடாக நாங்களும் தொழில் செய்கிறதுக்கு எங்கள் அரசாங்கம் உதவணும். உலகமயமாக்கலால் வணிக வரைபடத்தில் இருந்து பல உள்நாட்டு தயாரிப்புகள் மறைந்து போன நிலையில் அந்த பட்டியலில் சுங்குடியும் சேர்ந்து விடுமோ என அஞ்சும் நிலை உருவாகியுள்ளது. சின்னாளப்பட்டி என்றவுடன் எண்ணத்தில் தோன்றும் சுங்குடி வண்ணம் காலப்போக்கில் சாயம் மங்கி மாயமாகி விடுமோ என்ற அச்சத்தின் பிடியில் உள்ளனர் அதன் உற்பத்தியாளர்கள். சன் செய்திகளுக்காக ஐயப்பன் மற்றும் கே சுரேஷ்குமார்.